ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீக்ஷி விலாக். மட்டன் சுக்கா சுவையில் ஒரு வெஜ் கறி செய்யலாம். நான்வெஜ் செய்யாத டைம்லேயும் இந்த பலாக்காய் சுக்கா செஞ்சிங்கன்னா அதனோட டேஸ்ட் அப்படியே கிடைக்கும். பலாக்காயை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கையிலையும் கத்திலையும் நல்லா எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்க. அப்போ தான் நல்லா ஒட்டாமல் வரும். பலாக்காயை முதல்ல இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த தோலை கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம். மேலே இருக்க தோலை சீவி எடுத்துட்டு நமக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பலாக்காய் அரிஞ்சு அப்படியே வச்சுட்டிங்கன்னா கருப்பாயிடும். அரிஞ்ச உடனே தண்ணியில் போட்டுருங்க. இந்த தண்ணியில் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து போட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா சீக்கிரமாக கருப்பாகாது. எல்லா பலாக்காயும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு நான் ஒரு குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். குக்கரில் சேர்த்து கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துக்குங்க. குக்கரில் ஒரு விசில் இல்லைன்னா 2 விசில் வச்சா போதும், அதுவே நல்லா வெந்துடும். வேக வச்சிருந்த பலாக்காயை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு கடாயில் எண்ணெய் சேர்க்காம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பிரியாணி இலை, கொஞ்சம் கொத்தமல்லி விதை எல்லாத்தையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூட 2 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து எல்லாத்தையும் வறுத்திங்கன்னா அதனோட வறுக்கும் போதே அதனோட வாசம் சூப்பராக இருக்கும். அதே பேனில் எண்ணெய் ஊற்றி 2 பட்டை, கிராம்பு சேர்த்துட்டு பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் 2 சேர்த்துக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருந்த பொருள் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். 4 தக்காளி பொடியாக நறுக்கி எடுத்துட்டு வெங்காயம் வதங்கினதும் அதில் சேர்த்து வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் தெளிகிற அளவுக்கு வந்ததும் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு வேக வச்சிருந்த பலாக்காயை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்குங்க. வெங்காயம் தக்காளி கிரேவியோட பலாக்காய் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு பலாக்காயில் உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். அதனால இந்த சுக்காவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், ஏற்கனவே நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்த மசாலாவில் 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மூடி வச்சுடுங்க. தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது. சுக்காவுக்கு இந்த மசாலா எல்லாம் ஒன்றா கலக்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்தா போதும். வேக வச்ச பலாக்காயில் பாதி எடுத்து நான் 65 போடுறதுக்காக மசாலா போட்டு வச்சுருக்கேன். பலாக்காய் 65க்கு தேவையான பொருள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த பலாக்காய் 65யும் நல்ல சிக்கன் 65 மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். பலாக்காய் சிக்கனில் நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வந்திருக்கு. இது கூட கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்து கலந்து விட்டுட்டிங்கன்னா பலாக்காய் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. நம்ம நான்வெஜ் செய்ய முடியாத டைமில் குழந்தைங்க கேட்கும் பொழுது இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பலாக்காய் சாப்பிட்றதுக்கும் நம்ம சிக்கன் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். உள்ளே பாருங்கள், நல்ல ஜூஸியாக சூப்பராக வெந்து வந்திருக்கு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.